நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சென்னை திருவேற்காடு பள்ளிக்குப்பம் ராஜீவ் நகரைச் சேர்ந்த 41 வயதான அறிவரசன் அதே பகுதியில் இயங்கி வரும் தனியார் கால் சென்டரில் பணிபுரிந்து வந்தார். இவரது மனைவி சரண்யா திருவள்ளூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். காதல் திருமணம் செய்து கொண்ட இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் அறிவரசன் கடந்த 28ஆம் தேதியன்று தனது மனைவி சரண்யாவை இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு ஆவடி பூந்தமல்லி சாலையில் சென்று கொண்டிருந்தார். இவர்கள் ஆவடி வசந்தம் நகர் அருகே சென்றபோது வெள்ளை நிற சுசுகி கார் ஒன்று பின்னால் வேகமாக வந்து கொண்டிருந்தது. இதனிடையே திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது அதீத வேகத்துடன் மோதியுள்ளது. இந்த விபத்தில் தூக்கி வீசப்பட்ட அறிவரசன் சரண்யா தம்பதி அந்த இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் விபத்தை ஏற்படுத்திய கார் சாலையின் தடுப்பு சுவரில் மோதி அப்பளம் போல் நொறுங்கியது. நொடியில் அரங்கேறிய இந்த கோர சம்பவத்தால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது. இது குறித்து சக வாகன ஓட்டிகள் அளித்த தகவலின் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த ஆவடி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் அறிவரசன் சரண்யா தம்பதியின் சடலங்களை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வேகமாக காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்திய அரசு மருத்துவர் பாரி மார்க்ஸ் என்பவரை படுகாயங்களுடன் மீட்டு ஆவடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த ஆவடி போக்குவரத்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். சாலை விபத்தில் காதல் திருமணம் செய்து கொண்ட கணவன் மனைவி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.